நாட்களுக்கு முன்பு. ஃபைவ் மினிட்ஸ்ல வந்துரு. ஓகே 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 பேபி. தலையில பால் தலையில பட்ட 6 மணி சொல்லு செல்லம். எங்க இருக்க? இந்த ஒரு வேலையா வந்திருக்கேன். உனக்கு எந்த வேலையும் இருக்காது சரியா? ஓகே செல்லம், அந்த 5 மினிட்ஸ்ல கூப்பிடுறேன். சரி மச்சி, ஒரு 2 நாள் வண்டி மட்டும் கிடைக்குமா? take it. ஃபீஸ் வேற கட்டணுமா? டேய் உங்ககிட்ட ஃபீஸ் கட்ட அமௌண்ட் எடுத்து சொன்ன அமௌண்ட் எங்கடா? டேய் அமௌண்ட் எங்கடா? உனக்கு அமௌண்ட் எடுத்து சொன்னல, என்னடா பண்ண அமௌண்ட்டை? என்னடா முழிக்கிற? என்னடா பண்ண? உண்மையா சொல்றா? மச்சான் அடிச்சிட்டாங்கடா. ஏய் உங்க அத்தா உன்னை நம்பி இந்த ஒரு இஷ்டம் கொடுத்து இது கூட பண்ண முடியாது. அசிங்கமா உன்னை நினைச்சிட்டேன். டேய் கொடுத்த காசு என்னடா ஆச்சு? திருப்பி தர வக்கு இல்லையா? இதெல்லாம் எதுக்குடா வாழ்ற முதல்? இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு சரி ஏழையா கூட பிறந்திருக்கலாம் போடா. சரி பணம் நினைச்சு வாழ்க்கையை இழந்துட்டேனே. வா மகனே வா. யாரு? எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்த கடவுளே. எவனா பணக்கார உடம்புல போயிடுறவனா நல்லா இருந்திருப்பேன். யாரு யார் நீ? நான் தான் கடவுள் மகனே. கடவுளா? பைத்தியம் நினைச்சியா? யாரா நீ முதலே? ஆம் கடவுள் தான் மகனே. நீ எப்படி? நீ தானே மகனை கூடிவிட்டு கூடு பயன் என்று ஆசைப்பட்டாய், அதற்கு தான் நான் வந்திருக்கிறேன் மகனே. ஆமா சொன்ன. முறை 1 உன் போனை அன்லாக் செய்ய வேண்டும். விதிமுறை 2 நான் வந்தது யாரிடமும் கூறக்கூடாது. அப்படி கூறினாய் மேலும் தடங்கள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுக்கிட்டே கொண்டிருக்கும். அடுத்தபடியே இன்று இரவு பணக்கார உடம்பில் கூடிவிட்டு கூடி பாய்வாய் மகனே. பிரம்மையா இருக்கும் போல. பிரம்மையா இருக்குமா? எங்கடா ஆளை காணோம்? It's party time.
பால் தலையில பட்ட 6 மணி மேல கோயிந்த மாட்டேன். மட்டுமாவா? ஹலோ ஹலோ, ஒரு வெளியே போயிருக்காருங்க. ஓ, நான் தாண்டோ. சொல்லுங்க. சரி, 5 மினிட்ஸ் கழிச்சு கூடவா? ஓகே பை. ஓ, அப்போ கடவுள் வந்து அன்லாக் பண்ண சொன்னது இதுக்கு தானா? எத்தனை பொண்ணுங்க இருக்கான்னு பார்ப்போம். ஐடி ஃபுல்லாக பொண்ணுங்களா வச்சிருக்கான். யாருன்னா அவன் போயா இருப்பான் போல. அங்கமாவா? ஒரு பொண்ணை வச்சு மெயின்டைன் பண்றது முடியல. என்னடா 10 பொண்ணை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். எங்கதான் இருக்கீங்க? 5 மினிட்ஸ் கழிச்சு கூட சுவிட்ச் ஆஃப் போகுது. முடியலடா சாமி. அவங்களோட ஒரு விதத்துல நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கோம். நம்ம உடம்புல என்னென்ன பண்ணிட்டு இருக்கானோ ஒன்றும் புரியலையே. நீ 2 நாள் தான் டைமு. நீ காசு வந்து சொல்லலாம், என்ன நடக்கும் எனக்கே தெரியாதா? போன வேணும். இது விதிமுறைக்கு அப்பாற்பட்டது. மதுரை அருகில் 10 கிலோ கஞ்சா கடத்தல் தொடர்பான விவரங்கள். அந்த கார் உரிமையாளரின் புகைப்படங்கள் கையில் கிடைத்துள்ளன. போலீஸ் தீவிரமாக தேடி வருகிறது. மச்சி, ஒரு 2 நாள் வண்டி மட்டும் கிடைக்குமா? டேய் மாப்பிள்ள, எவனா என் பொண்டாடி தப்தப்பா மெசேஜ் பண்ணிருக்கான்டா. அவன் யாருன்னு பார்த்து அவன் தூக்கணும்டா. என் பொண்டாட்டி உனக்கு கிடைச்சாடா? உள்ள வந்த யாருன்னு எனக்கு தெரியலடா. இவன் வாடா. டேய், என் உடம்பு ஒழுங்கா குடுறா. டேய், என் உடம்பு நீ குடுறா. வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு என்னோட வாழ்க்கையே பரவாயில்லடா. டேய், எவ்வளவோ சந்தோஷமா இருந்தேன்டா. காசுதான் இல்ல, ஆனா நிம்மதி இருந்துச்சா. கடவுள் தானே காரணம். திரும்பி ஒரு ஆன்சர் மட்டும் தான் நம்ம உடம்புக்குள்ள நம்மளால போக முடியும். என்னோட பழைய வாழ்க்கையே நல்லா இருந்துச்சுடா. அந்த கடவுள் தான் காரணமா? அப்போ ஓங்கிட்ட வந்து பேசுறானா? கடவுளே, இந்த உடம்பை நீ திரும்ப கொடுங்க. இந்த மாதிரி வந்து
இந்த வாழ்க்கை போதும். அவங்க வாழ்க்கையை அவங்களே வாழ்ந்துக்கணும். அடுத்தவங்க உடம்புக்குள்ள போகணும்னு ஆசைப்பட்டா கடைசியில் எப்படிதான் நடக்கும். கடவுள் இப்பதான் எனக்கு காமிச்சிருக்காரு. நமக்கு இருக்கிற வாழ்க்கையை நம்ம அக்செப்ட் பண்ணி வாழ கற்றுக்கிட்டதான் ப்ரோ வாழ முடியும். மற்றவங்க லைஃப் வாழணும் நம்ம நினைச்சா அது கண்டிப்பாக அன்சக்சஸ்ஃபுல்லாக தான் நம்ம. சரி ப்ரோ, உங்க லைஃப்ல நீங்க பார்த்தேன். ஒன்று பாஸ்ட்டை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும், இன்னொன்று ஃப்யூச்சரை நினச்சி ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ப்ரெசண்ட்டில் நம்ம அதை நினைக்கிறதே இல்லை. ப்ரெசண்ட்டை நினச்சி நம்ம எஃபோர்ட் போட்டால் கண்டிப்பாக எல்லாத்தையும் மாற்றலாம் அப்படின்றது எனக்கு இந்த கடவுள் மூலியமாக தெரிய வந்துச்சு.